மூன்றாவது முறையாக இன்று பிரதமராக பதவியேற்கிறார் நரேந்திர மோடி. அண்டை நாட்டு தலைவர்கள், பிரபலங்கள் என 8000 பேருக்கு அழைப்பு. பலவீனமான பாஜக அரசை நமது முழக்கங்களின் மூலம் செயல்பட வைக்க வேண்டும். திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை. ஆட்சி அதிகாரத்திற்காக பாஜக எந்த கட்சியையும் உடைக்கும். பாஜக அல்லாத எம்பிக்களுக்கு மம்தா பானர்ஜி எச்சரிக்கை. காங்கிரஸ் நாடாளுமன்ற தலைவராக சோனியா காந்தி மீண்டும் தேர்வு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி நியமிக்க காங்கிரஸ் செயற்குழுவில் தீர்மானம். தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு. 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் தேர்வெழுத உள்ளனர். சென்னை கன்னியாகுமரி விரைவு ரயிலில் முன்பதிவு பெட்டிகளை ஆக்கிரமித்த பயணிகள். உட்கார இடமின்றி அலைக்கழிக்கப்பட்டதாக முன்பதிவு செய்த பயணிகள் குற்றச்சாட்டு. தஞ்சை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய மழை. அவிநாசி மற்றும் காட்டுமன்னார் கோயிலில் வானவில்லை கண்டு ரசித்த மக்கள். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கிடங்கில் புகையிலை பதுக்கல். பாஜக ஒன்றிய செயலாளரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. நீட் தேர்வு முறைகேடு குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழு அமைத்தது ஒன்றிய அரசு. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பல்வேறு மாநிலங்களில் வலுப்பெறுகிறது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நெதர்லாந்தை வீழ்த்தியது தென்னாப்பிரிக்கா. இங்கிலாந்துக்கு எதிரான மற்றொரு போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி. 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதல். விமர்சனத்திற்கு உள்ளான நியூயார்க் ஆடுகளத்தில் போட்டி நடப்பதால் எகிரும் எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.